ஹலோ ஆல், நேற்று நைட்டில் ஹாஸ்டலில் நிறைய பிரச்சனை நடந்தது போலையே. இந்த டாஸ்க் எப்படி தெரியுமா இருக்குது? மொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வச்ச டாஸ்க் மாதிரி தெரியல, பாருக்கு சாப்பு மாதிரி தான் தெரியுது. எனிவே என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். பாரு அண்ட் எஃப்ஜே தான் வந்து ரெண்டு பேரும் வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பாருவோட சமையலை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. நேற்று கோவக்காய் பண்ணி கொடுத்துருந்தாங்க, கோவக்காய் பொரியல் என்னமோ. அது வந்து ரொம்ப சப்பையாக கலாய்ச்சிட்டு விக்ரமும் சபரியும் வந்து கேமரா முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நம்ம எபிசோட்லேயே பார்த்துட்டோம். அவங்களால அவ்வளோதான் முடியும். யாருக்கும் வந்து வக்கனையாக சமைச்சு போடாங்க வரல. என்ன வருதோ அதுதான் சமைக்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நைட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. அது நிஜ வயிற்று வலியா இல்லை சும்மாவான்னு தெரியல. ஸோ எனிவே எஃப்ஜேவும் பாரும் வந்து பாத்திரம் கழிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் வந்து சண்டை. இதில் இவங்க ஒன்றா ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. மார்னிங்லேருந்து பாரு வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிலேருந்து இந்த வேலையை தானே பண்ணிகிட்ருக்காங்க. பசங்களை சமாளிக்கிறது, கிச்சனில் இது பண்ணுறதுன்னு. இதில் வேறு பிக் பாஸ் கூப்பிட்டு இன்னொரு விஷயம் வேறு சொல்கிறாங்க. நீங்கள் தான் இந்த பிக் பாஸ் வீட்டோட வார்டன் இல்லையா, அதனால் அவங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணுமா, ஹோம்ஒர்க் பண்ணி தூங்க வைக்கணும், மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து தான் வந்து அனுப்பணும். என்ன அவங்க அம்மாவா இல்லை கேர்டேக்கரா? பாரு பிக் பாஸ் கிட்ட கேட்குறாங்க, பாஸ் இது நாங்கள் தான் செய்யணுமா எல்லா வேலையும், குக்கிங் கேட்கும்போது ஆமாம் நீங்கள் தான் செய்யணும், இந்த ஹோட்டலே உங்களால் தானே ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்கிறாங்க. இது எதுக்கு பிக் பாஸ் சொல்கிறாருன்னா, இந்த ஷோவே உங்களால் தான் ரன் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் பண்ணணுன்னு சொல்லிட்டு சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பார்வதிக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடச்சிது பிக் பாஸ் சொன்ன உடனே. அவ்வளோதான், பாருக்கு வேண்டது ஒரு என்கரேஜிங். அது கிடைக்கலன்னா யாராக இருந்தாலும் டயர்டாயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து யாருன்னு சரியாக தெரியல, திவ்யா சாந்திரா தான் நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க எனக்கு ஜீரக தண்ணி வேணும்னா. பாரும் எஃப்ஜே சொல்கிறாங்க நாங்கள் இந்த டிஷ் தானே வாஷ் பண்ணிகிட்ருக்கோம், வாஷ் பண்ண பிறகு நான் வந்து வச்சு தரேன்னு சொல்லும்போது ஒத்துக்கலை. அது எப்படி எங்களுக்கு இப்போவே வேணும்னு சொல்லிட்டு சாந்திரா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. திவ்யா கூட சேர்ந்து விக்ரம் இதெல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஸோ ஜீரக தண்ணின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு 1 மணி 2 மணி மேலேயும் வந்து இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அடப்பா உங்களுக்கெல்லாம் காலையில் டாஸ்க் இருக்கு இல்லையா, படுத்து தூங்க வேண்டியதானடா அப்படி இருந்தது பார்க்குறதுக்கு. தேவையில்லாத ஒரு ஜீரக தண்ணி பிரச்சனை.